ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 1.5 வெங்காயம் நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். அது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இப்போது ஒரு 4 கேரட், மீடியம் சைஸ் கேரட்டை வந்து நல்லா துருவி அதையும் வந்து இது கூடவே சேர்த்துக்காங்க. நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெப்பர் தூளும் அதே மாதிரி ஜீரகத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆம்லேட் போடுறதுக்கு தேவைப்படக்கூடிய எவ்வளோ முட்டை தேவையோ அத்தனை முட்டையும் வந்து நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்கக்கூடிய அந்த கேரட் இதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக பக்காவாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு திகலான பேன் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சி வந்ததும் இப்போ நம்ம முட்டையை வந்து ஊற்றிக்கலாம். முட்டையை ஊற்றிட்டு ஒரு சைடு வெந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுருங்க. போட்டுட்டு 2 சைடும் நல்லா உங்களுக்கு வெந்துருச்சு அப்படின்னா அழகாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி போட்டுட்டு இப்போ நீங்கள் பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கேரட் ஆம்லெட். ட்ரை பண்ணி பாருங்கள்.